ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு ஏசியா பிவிஎஸ். இன்றைக்கி டேட்டு 26/6/2024. இந்த வீடியோவை ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆகிடும். அதாவது இந்த நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மோசடிகள் அம்பலமான பிறகு தினமும் ஒவ்வொரு செய்திகளாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் எப்படி அப்படின்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் டெய்லி அப்டேட்டை கொடுத்து பயப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் சார் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் நியூட்ரலாக அப்டேட்ஸை கொடுத்துட்றோம். வேணுங்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டில் த லாஸ்ட் டேட் வரைக்கும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீட் 2024 கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாவோ இல்லை அட்மிஷன் ரெலவெண்ட்டாவோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது வாங்க நீட் யூஜி 2024 எக்ஸாம் சென்டர் கேப்சர்டு, அதாவது குறிப்பிட்ட ஒரு தேர்வு நகரத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு தேர்வு மையத்தையோ கையகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான மோசடிகள் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நியூஸ் அப்டேட் தான் தேர்வு மையங்களை கையகப்படுத்துவதற்காக நடந்த மோசடியினுடைய விவரம். போஸ்டட் டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இதில் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் உங்களுக்கு ஜூன் 26, 2024 இன்றைக்கி 7:35 PM போஸ்ட் பண்ணது. சரி, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா போலீஸார் லாத்தூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பீகாருடன் இணைக்கப்பட்ட அனுமதி அட்டைகளை கண்டுபிடித்தனர். அதாவது பீகார்லேருந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டஜனுக்கும் அதிகமான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டஜன் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12-15 பேர்த்துக்கு பக்கம் இந்த பர்டிகுலர் சென்டர் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பீகார்லேருந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த லாட்டூர் சிட்டிக்கு அந்த தேர்வு மையத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய அட்மிட் கார்ட்ஸை எல்லாம் கலெக்ட் பண்ணி அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட சந்தேகமான நபர்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சரி, இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் பார்த்துடலாம். சம்பந்தப்பட்ட மோசடியை கண்டுபிடித்த மகாராஷ்டிரா காவல்துறையினர் பீகாரை சேர்ந்த மாணவர்களில் 1 டஜனுக்கும் மேற்பட்ட, அப்போ மோர் தேன் 12, அப்போ நம்ம 15 வச்சுக்கலாம், 18 வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் நம்பர் என்னங்கிறது தெரில, மரத்வாடா பகுதியில் செயல்பட்டதாக கூறப்படும் இந்த கும்பலுக்கு பீகாருடன் தொடர்புள்ளதா அல்லது பெரிய குற்ற பின்னணி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். அவங்களுடைய வாட்ஸ்அப் உரையாடல் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் எல்லாம் போச்சு அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு விசாரணை நடத்தி கொண்டுள்ளனர். அட்மிட் கார்டுகள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் விசாரணை அதிகாரிகள் மேற்கோள் காட்டி எக்கனாமிக் செய்தி, அதாவது த எக்கனாமிக் டைம்ஸ் அதில் வெளியிட்டது. இந்த மாணவர்கள் நீட் யூஜியில் மார்க் எடுப்பதற்காக, அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக மகாராஷ்டிராவில் உள்ள மையங்களுக்கு சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பீகார் மையங்களில் தேர்வு எழுதும் மகாராஷ்டிரா மாணவர்களின் அட்மிட் கார்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வு மையங்களில் என்ன மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5லிருந்து 7 லட்சம் பணப்பரிமாற்றம் அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்தை தேர்வு செய்வதற்காக பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது.
இப்போதைக்கு இதை வந்து மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ வந்து விசாரித்து வருகிறது. அதில் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அதிக மதிப்பெண் பெறுவதற்காக இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு 5லிருந்து 7 லட்சம் வரை பணம் கொடுத்ததும் தெரிய வந்தது. வெவ்வேறு கட்டண அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரியான அட்டைகள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் அதனை முன் பணமாக எடுத்துக்கொள்வார்கள். இப்போ வந்து 5 lakhs கட்டினாலோ இல்லை 7 lakhs கட்டினாலோ அதை வந்து அந்த பர்டிகுலர் டீச்சர் வந்து அதை அட்வான்ஸாக எடுத்துக்குவாங்க. மீதமுள்ளவர்களுக்கு முடிவு வெளியானவுடன், ரிசல்ட் வந்தவுடன் பணம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த லஞ்சம் எப்படி விநியோகிக்கப்பட்டது என்பதும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கும்பல் இந்த 4 மட்டும் கட்டுப்பட்டதா? இந்த கேங் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட 4 மட்டும் கட்டுப்பட்டதா அல்லது இல்லை பெரிய வேறு மாநிலங்களுக்கெல்லாம் இந்த கும்பல் வந்து இந்த மாதிரியான மோசடிகள்லையும் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் விசாரித்து வருகின்றனர். சரி, இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான மோசடிகளெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரியான செய்திகளும் அதே போல் மோசடிகளும் அம்பலமாகிக்கிட்டே இருக்குது, வெளியில் வந்துகிட்டே இருக்குது. மாவட்ட கவுன்சில் ஆசிரியர்களும் தனியார் டியூஷன் வகுப்புகளை நடத்துபவர்களும் உள்ள ஜாதவ் மற்றும் பதான் ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை 22ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்துள்ளனர். பெற்றோர்களை ஏமாற்ற லாத்தூர் கும்பல் வந்து 4 வகையான வழிகளை கையாண்டுள்ளது. அதில் என்னென்ன மாதிரியான மோசடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தேர்வு மையங்களை தேர்வு செய்வதற்கும் அதே போல் தேர்வின் கடைசி 30 நிமிடங்களில் அந்த அமௌண்ட்டு கொடுத்த, ஓகேங்களா, லஞ்சம் கொடுத்ததாக, இல்லைன்னா வந்து இந்த மோசடியை செய்வதற்காக பெற்றோர்கள் பணம் வழங்கியது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 30 minutesல இந்த பணம் கொடுத்த மாணவர்களுக்கு சரியான பதில்களை வழங்குவது ஆகியவை இதில் அடங்கும். எப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். OMR ஷீட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, தெரிஞ்சதெல்லாம் எழுதிடுவார், மீதி இருக்கிறதெல்லாம் பிளாங்காக விட்டுருவார். இந்த அட்வான்ஸ் வாங்கின டீச்சர் வந்து அதை ஃபில்லப் பண்ணிடுவார். இது எப்படி எந்த வகையில் ஃபில்லப் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு 30 minutesல பிரேக்குக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான அனுமதியோட பியூன் போன்ற ஒரு ஊழியரை வைத்து பாத்ரூம், பிரேக் போன்ற போர்வையில் விடைத்தாள்களை எடுத்து சரியான விடைகளை நிரப்பி பின்னர் அந்த தாளை, அதாவது OMR வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மோசடிகளெல்லாம் செய்வது இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை வந்து சிபிஐ கட்டுப்பாட்டில் இருப்பதனால இதுக்கான ஆதாரங்கள் வந்து பாட்னா இல்லத்தில் இருந்து ஓரளவு எரிந்த வினாத்தாள்கள், சந்தேக நபர்களிடமிருந்த மொபைல் ஃபோன்கள், மடிக்கணி அதாவது லேப்டாப், அப்புறம் பின்தேதியிட்ட காசோலைகள் மற்றும் தேசிய தேர்வு முகமை வழங்கிய குறிப்பு வினாத்தாள்கள் ஆகியவை இதெல்லாம் வந்து அடங்கியுள்ளது. அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றொன்னா இப்போ வெளியில் வந்துட்டுருக்குது. ஃபர்தராக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த விசாரணை முடிந்து எந்த ஒரு அப்டேட் வந்ததுனாலும் உடனடியாக அதை தெரியப்படுத்திடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மோசடிகள் இதோட முடிஞ்சுதா இல்லை இன்னும் தொடருமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டாக மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.